கொத்தரங்காய் பொரியல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1/4 கிலோ கொத்தரங்காவை பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம். பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் கொத்தரங்காவை அதில் போட்டு அது கூடயே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். அது வேகிற நேரத்துக்கு கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் வேர்க்கடலை இந்த மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். கொத்தரங்காய் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வடிகட்டி வச்சுக்கலாம். வாணலில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறணும். கடலைப்பருப்பு ப்ரௌனிஷாக மாறலைன்னா ஒரு மாதிரி வதக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாறினா நல்லா நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுன்னு. கடலைப்பருப்பு கலர் மாறினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை இது 2த்தையும் அது கூட கலந்து போட்டுக்கிறோம். போட்டு வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறுறதுக்கப்புறம் நல்லா கலரணும். ப்ரௌனிஷாக வெங்காயம் வதங்கணும். வதங்கினா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுறோம். அதை வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருக்கிற கொத்தரங்காவை அதில் போட்டு ஒரு கிண்டி விட்டு அது கூடயே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அது குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டு நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு பதம் வந்து நம்ம ஏன்னா ஏற்கனவே வேக வச்சுருக்கிறப்ப உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவையும் வேர்க்கடலையும் அரைச்சி வச்சதை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா போட்டு கிண்டி கிளறி எடுத்தோம்னா நல்லா கிண்டணும். கிண்டி எடுத்தால் நல்லா ஒரு அருமையான கொத்தரங்காய் பொரியல் ரெடி. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒன்றோட ஒன்றா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகினா அருமையான கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆகிடும்.